பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த நாளிலும் கூட உங்களை நான் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இந்த அருமையான நாளிலும் கூட யாரெல்லாம் வீடு கட்டுகிறீர்களோ, சபைகளை கட்டுகிறீர்களோ, திருமண காரியங்களை ஒழுங்குபடுத்தி கொண்டிருக்கிறீர்களோ, புதிய வேலைக்கான காரியங்களை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறீர்களோ, புதிய பிசினஸ்களை துவங்குவதற்கு ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறீர்களோ, புதிய காரியங்களை துவங்கும்படி நீங்கள் உற்சாகத்தோடு துவங்க நினைக்கும் பொழுது உங்களுக்கு விரோதமாக யார் எழும்பினாலும் நீங்கள் வெட்கப்பட்டு போக மாட்டீங்க, நீங்கள் அவமானப்பட மாட்டீங்க. கர்த்தருடைய கரம் உங்களோடு கூட இருக்கிறது. இந்த வேத வசனத்தை கேளுங்கள். நிச்சயமாக கர்த்தர் உங்களுடைய காரியங்களை இன்றைக்கே வாய்க்க பண்ணுகிறார். நெகேமியா தீர்க்க தரிசன புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 20வது வசனம் 4:20. நீங்கள் எவ்விடத்திலே எக்கால சத்தத்தை கேட்கிறீர்களோ அவ்விடத்திலே வந்து எங்களுடைய கூடுங்கள், நம்முடைய தேவன் நமக்காக யுத்தம் பண்ணுவார் என்றேன். ஆமேன். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அருமையானவர்களே, இது நெகேமியா தீர்க்கதரிசி அந்த அலங்கத்தை இடிந்து போன அலங்கங்களை கட்டுவதற்காக அங்கே எல்லாவரையும் கர்த்தருடைய நாமத்தில் ஆயத்தப்படுத்தும் போது அங்கே அவர்களுக்கு விரோதமாக அதை கட்டக்கூடாதபடி அவர்கள் எழும்புகிறார்கள். யாரை எழும்புகிறார்கள் கேட்டீர்கள் என்று சொன்னால், அந்த 1வது வசனத்தில் நாங்கள் அலங்கத்தை கட்டுகிற செய்தி சன்பல்லாத் கேட்டபோது அவன் கோபித்து எரிச்சல் அடைந்து யூதரை சங்கந்த பண்ணினான். இந்த சன்பல்லாத்தை போன்ற பல நபர்கள் உங்க வாழ்க்கையிலும் நீங்கள் செய்கிற காரியங்களை பார்த்து எரிச்சல் கொள்ளலாம், பொறாமை கொள்ளலாம். அவர்கள் பொறாமை கொண்டு 3வது வசனம் என்ன சொல்லுகிறான் தெரியுமா? அவர்கள் கட்டினாலும் என்ன, ஒரு நரி ஏறி போனால் அவர்களுடைய கல்மதில் இடிந்து போகும் என்றார். எவ்வளோ அவமானம், எவ்வளோ நிந்திக்கிறான் பார்த்தீங்களா? நீங்கள் கட்டுகிற வீடு, நீங்கள் தொடங்குகிற பிசினஸ்கள் மேல நரி நடந்து போனா கூட விழுந்து போயிரும் என்று சொல்லி அவ்வளோ ஏளனமாக, அவ்வளோ அவமானப்படுகிறீர்களா, நிந்திக்கப்படுகிறீர்களா? நீங்கள் கட்ட துவங்கினது பயந்து நடுக்கத்துல தொடங்கின காரியத்தை துவங்க முடியாம அப்படியே நிற்கிறீர்களா? இப்படிப்பட்ட அவமானங்களை நீங்கள் மேற்கொள்ளுவீர்கள். எப்படி தெரியுமா? 4வது வசனம், அவர்கள் என்ன செய்கிறார்கள்? நெகேமியாவும் அவர்களோடு கூட இருந்தவர்களும் தேவனை நோக்கி விண்ணப்பம் பண்ணுகிறாங்க. எங்கள் தேவனே, நாங்கள் அவமதிக்கப்படுகிறதை கேட்டு அவர்கள் நிந்திக்கிற நிந்தை அவர்கள் தலைமையில் திரும்பி அவர்கள் சிறையிருப்பின் தேசத்தில் சூறைக்கு ஒப்புக்கொடும் என்று சொல்லி கர்த்தராகிய தேவனை நோக்கி அவர்கள் விண்ணப்பம் பண்ணுகிறார்கள். அவர்கள் ஜெபம் பண்றாங்கங்க. அவர்கள் மேல் அந்த அவமானம், அந்த நிந்தனை அவர்கள் தலைமையில் இறங்கட்டும் என்று சொல்லி அவர்கள் சொல்லும் பொழுது அவர்கள் 9வது வசனம் பாருங்களேன், அவர்கள் சாமக்காரர்களெல்லாம் ஆயத்தப்படுத்தி அவர்கள் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி இரவும் பகலும் ஜெபம் பண்ணுகிறார்கள். சாமக்காரர்களை ஆயத்தப்படுத்துகிறார்கள். நீங்கள் ஜெபம் பண்ணப்பட்ட உங்கள் கைகளில் வசனங்கிற பட்டயத்தை நீங்கள் பிடித்து கொண்டு ஒரு கையில் வசனங்கிற பட்டயத்தையும் ஒரு கையில் உங்கள் வேலைகளையும் நீங்கள் செய்வீர்கள் என்றார். அதுதான் கிதியோனுடைய பட்டயம், கர்த்தருடைய பட்டயம் என்று சொல்லப்பட்டிருக்குதுங்க. பாருங்கள், இங்கேயும் அதுதான். அவரவர் ஒரு கையினால வேலை செய்து மறு கையினால் ஆயுதம் படுத்தலாம். ஆயுதம் என்று சொல்லுது கர்த்தருடைய பட்டயங்க. உங்கள் கைகளை கர்த்தருக்கு ஒப்பு கொடுங்க. கர்த்தர் உங்கள் கைகளோட அவருடைய கைகளை வைத்து பாருங்களே. 18வது வசனம், கட்டுகிறவர்கள் அவரவர் தங்கள் பட்டயத்தை தங்கள் இடுப்பிலை கட்டி கொண்டவர்கள். அதுதான் நம்பிக்கை என்று மறைக்கச்சங்க. கர்த்தர் உங்களுக்கு நம்பிக்கை கொடுக்கிறார். நீங்கள் ஜெபம் பண்ண இந்த எக்கால சத்தத்தை கேட்க 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 நீங்கள் எக்கால சத்தத்தை கேட்கும் பொழுது ஒன்றாய் கூடுங்கள் என்றால் எனது ஒரு மனதோடு சேர்ந்து அநேகர், ஒருவேளை தகப்பன், தாய், பிள்ளைகள் எல்லாருக்குள்ள அந்த ஒரு மனது ஆவி இப்பொழுது ஊற்றப்படும். எக்கால சத்தம் என்று சொல்லப்படுகிறது. எக்காலம் ஊதும் பொழுது அவர்களுக்குள்ள இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் வைராக்கிய வாஞ்சே அவர்களுக்குள்ள இருந்து அவர்கள் விண்ணப்ப பண்ணுகிறதா அவருக்குள்ள இருக்க ஆவியானோட சத்தம் சென்று எதிரியை தோற்கடிக்கும், எதிரியை சிதறடிக்கும். எக்கால சத்தத்தை கேட்கும் போது நீங்கள் ஒருமனப்பட்டு ஒன்றாக சேர்ந்து உங்கள் கைகளெல்லாம் இணைந்து இன்றைக்கு இந்த காரியங்கள், எந்த காரியங்களை துவங்க வேண்டும் நினைத்தீர்களோ அந்த காரியத்தை துவங்குங்கள்.
கர்த்தர் உங்களோடு கூட இருந்து பெரிய காரியங்களை செய்வார். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து இந்த வேலைகளை முடித்து தருவார். உங்களோடு கூட இருந்து நீங்க செல்ல வேண்டிய இடத்துல கர்த்தர் கொண்டு போய் நிறுத்துவார். கர்த்தர் பெரிய காரியங்கள் உங்களுக்கு செய்வார். உங்களை கேவலப்படுத்தினவங்க, உங்களை பிச்சமா நினைத்தவங்க, உங்களை அவமானப்படுத்தினவங்க, நீங்க கட்ட மாட்டீங்க, இந்த திருமணம் நடக்காது, இந்த வேலை செய்ய மாட்டா, இந்த பிசினஸ் செஞ்சு விழுந்து போயிடுவான் என்று சொல்லியெல்லாம் உங்களுக்கு விரோதமா பேசினவர்களுக்கு விரோதமாக நீங்கள் பண்ணின ஜெபம், எங்கள் தேவனே நாங்கள் அவமதிப்படுகிறதை கேட்டு அவர் நிந்திக்கிறது இந்த அவர்களின் தலைமையில் வருவதாக என்று சொல்லி பரிசுத்தாவின் உதவியோடு நீங்கள் ஜெபிங்கள். பழி வாங்குறது உங்களோட வேலையில, நீங்க ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் அதை பார்த்துக் கொள்வார். கர்த்தர் அதை செய்வார். கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். இந்த வார்த்தையின்படி இன்றைக்கு கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நீங்கள் எதை துவங்கினீங்களோ விசுவாசத்தோடு ஜெபத்தில் தரித்ததில் துவங்குங்கள். கர்த்தருடைய கரம், கர்த்தருடைய பட்டயம் உங்களோடு கூட இருக்கிறது. தயங்காதீங்க, பயப்படாதீங்க, கலங்காதீங்க. அன்று கண்டு எகிப்தில் நீ காண மாட்டீர்கள். எந்த சன் பல்லாத்தும் உங்களுக்கு விரோதமா வர மாட்டார்கள். கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். ஜெபிக்கிறதுக்கு உங்களோடு கூட ஒரு கூட்ட ஆட்களை ஆயத்தப்படுத்திக் கொள்ளுங்கள். உங்களுக்காக ஜெபிக்கிறவர்களையும் ஆயத்தப்படுத்திக் கொள்ளுங்கள். ஜெபிக்கிற ஜெபங்கள் பரலோகத்திற்கு செல்கிறது. அது இருபுறம் கருக்குள்ள பட்டயம், அது ஒரு ஏவுகணை போல உடனே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். கர்த்தர் தாமே இந்த வசனத்தின் மூலம் உங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்களுடைய சகோதரி வாஞ்ச ஷீலா ரசூலியோ. God bless you all. Amen. Amen. Amen.